ஒரு வித்தியாசமான கதைங்க. ரப்பர் பென்சில் கதை. பென்சில் ரப்பர்கிட்ட சொல்லிட்டான், நான் செய்யற சின்ன குறைகள், பெரிய குறைகள், தவறுகள் எல்லாத்தையும் நீ கரெக்ட் பண்ணிட்டே வர்ற. ஆனா நீ கரெக்ட் பண்றது மட்டும் இல்லாம நீ தேஞ்சி போயிட்டே இருக்கிற. அதனால எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குது அப்படின்னு பென்சில் ரப்பர்கிட்ட சொல்லிச்சான். அதுக்கு ரப்பர் சொல்லிச்சான், இல்ல அது என்னுடைய கடமை. நீ செய்யற தவறுகள் சின்ன தவறா இருந்தாலும் பெரிய தவறா இருந்தாலும் நான் கரெக்ட் பண்ணி உன்னுடைய வளர்ச்சியை நான் மேலே ஏற்றணும், அதுதான் எனக்கு ஆசையும் கூட அப்படின்னு சொல்லிச்சான். இந்த ரப்பர் வேற யாரும் இல்லைங்க, நம்மளுடைய பெற்றோர்கள் தாங்க. நாம செய்யக்கூடிய நிறைய தவறுகள் எல்லாம் அவங்க தாங்க கரெக்ட் பண்றாங்க, சரி பண்றாங்க. ஆனா அவங்களுடைய வாழ்க்கை தேய்ச்சி போயிட்டே தாங்க வரும். ஆனா அவங்க அதை பத்தி கவலைப்படுறதும் இல்லைங்க. ஆனா நாமளுக்கு பெற்றோர்களை நாம நிறைய பேர் அவங்க சொல்ற தவறுகளை நாம புரிஞ்சிக்காம அவங்கள உதாசீனப்படுத்துறோம், கஷ்டப்படுத்துறோம், மன கஷ்டப்படுத்துறோம் இல்லைங்களா? அது இல்லாம கொஞ்சம் சிந்திச்சு பாத்தீங்கன்னா அதுல உள்ள உண்மை நம்மளுக்கு நல்லா விளங்குங்க. பெற்றோர்கள் மட்டும்தான் நம்மளுடைய வளர்ச்சியை பார்த்து பொறாமைப்படாத இருவருங்க. ஆக பெற்றோரை மதிப்போம். நன்றி, வணக்கம்.